உங்கள் கண்கள் காணுகின்றதினாலும் உங்கள் காதுகள் கேட்கின்றதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். மத்தேயு 13:16 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. உங்கள் கண்கள் முழுவதும் உள்ளுக்கு வெளிச்சமாக இருக்கின்றன. வேதாகமம் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கின்றது. உன் கண்கள் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். மத்தேயு 6:22 சொல்லக்கூடிய மற்றொன்று வார்த்தை. இது அழகாக இருக்குல்ல. கண்கள் தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்றத உங்களுக்கு தெரியும்ல, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. நீங்கள் பார்க்குற பார்வை நல்ல கண்ணோட்டத்தோடு இருந்துச்சு அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, உடலுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ கண்களில் தெளிவில்லை அப்படின்னா எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஏன்னா ரெண்டு கண் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா ஒரு கண் பார்வை தெரியலனாலும் ரொம்ப சிரமம். இன்றைக்கி ரெண்டு கண்ணுமே இல்லாதவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்களோ, எல்லா துறையிலையும் சாதனை செய்கிறாங்களோ. ஐயோ கண்ணு தெரில, நான் இப்படி இருந்துருவேன்னு சொல்லி முடங்கி போகல, ஒவ்வொரு துறையிலுமே சாதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே நல்லாயிருக்கோம், எல்லாமே எல்லாருக்கும் பக்காவாக இருக்குது, செமையாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனால் பண்ணுற விஷயத்தில் ஏகப்பட்ட பாவங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதிலேருந்து வெளியே வரணும்ல. ஆண்டவரே எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா, இன்றைக்கி நாங்கள் செய்யக்கூடாத தவறுகள் நிறைய இருக்குது. உங்கள் கண்கள் தொடர்ந்து தீமையான காரியங்களை, இச்சைக்குரிய படங்களை, உலக பிரகாரமான கவனத்தை சிதறடிப்பதோடு மட்டுமல்லாமல், பார்த்தீங்களா, இன்றைக்கி உங்கள் கண் எதை நோக்கி பார்க்கின்றதுன்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்களோ. யோபு, என் கண்ணோடே உடன்படிக்கையின்படி நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பேன் என்றால் அது தவறான ஒரு விஷயமா இருக்கும்ல. இன்றைக்கி நம்ம அப்படியே அவங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், நமக்குள்ளாகவே ஒரு கற்பனை உலகத்துக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். அதெல்லாம் வாழ்க்கை. நல்ல விஷயத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லது நினைங்க. நல்லது நினச்சா வாழ்க்கை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். அவ்வண்ணமே தேவன் உங்களை சுற்றி உள்ள நம் தெய்வீக பாதுகாப்பை காணும்படி உங்கள் கண்களை திறப்பார். ஆண்டவர் உங்களுக்கு எஞ்சி வைத்துள்ள நோக்கத்தை எந்த விரோதத்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, யார் நினச்சா எதுவும் பண்ண முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மகளே மகனே கலங்காது அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்றைய தினம் தமிழகத்தில், அது சென்னையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். இது பெரிய பாலம் பக்கத்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வட மாநில மக்கள் ஒரு 76 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில், ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 15 மேல் போயிட்டுருக்கு உயிர் பலிகள் அப்படின்னு சொல்லி. ஸோ அமோனியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சிஜன் நினைக்கிறேன். ஸோ கசிவு ஏற்பட்டிருக்கு. அந்த கசிவுனால் அது உள்ளே பணி செஞ்சுட்டுருக்கனால அது இது பண்ண முடியல, மூக்கில் வாயில் ரத்தம் ப்ளீடிங் ஆகிருக்கு. ஸோ உடனே ஆம்புலன்ஸில் வர வைக்கப்பட்டு அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சிருக்காங்க. போகிற வழியில் நிறைய உயிர்கள் போயிடுச்சு. ஒரு சில பேர்லாம் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எப்போ என்ன நடக்குன்றது தெரிய மாட்டேதுங்க. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, அப்பயும் அங்கே பணி இருந்திருக்கு. ஸோ இறால் பதப்படுத்தக்கூடிய ஒரு இடம், அது அமோனியான்னு சொல்லி ஒரு ஆக்சிஜன். அது ஸோ இது இந்த மாதிரியான விஷவாயு தாக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அந்த குடும்பத்திற்கு எல்லாருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க நம்ம ஊர் இல்லைங்க, அவங்க வெளி மாநிலம். ஸோ அவங்க உடலை அரசு செலவில் ஏற்று அங்கே போய் அவங்கள கொடுப்பாங்க அவங்க உடலை. ஸோ ரொம்பவே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ சேஃபாக இருப்போம், பத்திரமாக இருப்போம். நம்ம எங்கே வேலை செஞ்சாலும் சரி கவனம் கரெக்டாக ஃபோக்கஸாக இருக்கணும்ல பிரதர். ஃபோக்கஸாக இருந்தாலுமே எப்படியோ ஒரு பிரச்சனை நடந்தது, எப்படியோ ஒரு விஷயம் நடந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நீங்கள் பத்திரமா இருங்க, எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கணும்ல. ஸோ எல்லாருக்குமே நல்லது நடக்கணும். இறந்த அனைத்து ஆத்மாக்காக நம்ம ஜெபிச்சுக்கலாம். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்காக சீக்கிரமாக குணப்பெற்று வீடு தரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வின் முடிவை வெளிப்படுத்துவார். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது நீங்கள் அவருடைய எண்ணத்தில் நடப்பீர்கள், திருநம்பிக்கையோடு இருப்பீர்கள், வல்லமையோடு இருப்பீர்கள். கலங்காதிருங்கள், ஆண்டவர் நம் ஜெபங்களை கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை பிறந்தநாள். தமிழக மக்களுக்காக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணும். அவர் எப்போதும் நீடோடி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனோட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள் முன்னாடி அவருடைய விஷயத்தை பிரதிபலிக்கணும், என்னென்ன தேவைகள்ன்றதை சீக்கிரமாக தமிழகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே,
இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, ஆவிக்குரிய பார்வையில் உமக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேல் எப்போதும் இருப்பதாகப்பா. உமைக்கு கொடான கொடி சோத்திரங்கள் இருக்கின்ற ஆண்டவரே, உம் வெளிச்சத்தையும் ரட்சிப்பையும் பாதுகாப்பையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கும் அழைப்பையும் காணும்படி எங்கள் கண்களை திறந்தள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. இருள் கொண்டு வரும் எல்லா காரியத்திலிருந்தும் எங்கள் கண்களை காத்தள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. உம்மை கனப்படுத்தும் காரியங்கள் மேலே கவனம் வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் உடல் உம் வெளிச்சத்தால் நிரம்பி அருள வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியின் ஆலயமாகவே இருக்கட்டும் அப்பா. உம் சமூகத்தை உணர்ந்து கொள்ளவும், உம் பாதுகாப்பை நம்பவும், உம் எண்ணத்தில் உண்மையாய் நடக்கவும் எதுவாக எங்கள் அறிவு கண்களை திறந்தள்ள வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே, எல்லா இருளையும் பயத்தையும் குழப்பத்தையும் அகற்றுவீராக. உம் வல்லமையினால் எங்களை மறுரூபமாக்கி உம் பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அது காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.